வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம குரூப் 2A சிலபஸில் ஜாகிரஃபி, தட் இஸ் ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, கூடுதலாக அதில் என்ன இருக்குது, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு, இந்த டாப்பிக்கை டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்காங்க, டிஎன்பிஎஸ்சிலேயே 15 கேள்விகள் இதில் கேட்குறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி பேசிக் ஜாகிரஃபியாக தான் இருக்குது. ஆனால் அதை எப்படி உடச்சி பார்க்கணும். அப்புறம் என்விரான்மெண்ட்டும் பேசிக் தான் இருக்குது. என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னாலும் இதை தமிழ்நாடு கான்டெக்ஸ்டில் தான் கேள்விகள் கேட்குறதாக சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு தான் எல்லாத்துலேயுமே. அப்படின்ற பட்சத்தில் இது கொஞ்சம் ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபாரஸ்ட் அப்படின்ற வகையில், ஃபாரஸ்ட் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்ற வகையில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த பாலிசி நோட்டையும், கூடுதலாக என்விரான்மெண்ட் அப்படின்ற வகையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் அண்ட் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயே என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்டையும் நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இது நிறைய போர்ஷன் உங்களுக்கு கவர் ஆகுது. அடுத்தது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. பட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அதன் அடிப்படையில் நிறைய அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒன்று, பாலிசி அப்படின்னு ஒன்று நம்மகிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போன வருஷம் 2023. இதையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ ரெகுலர் சிலபஸோடு இதையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. மற்றபடி குரூப் 2ஐ பொறுத்தவரை, குரூப் 2A பொறுத்தவரை நான் திரும்பவும் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்ஸஸ் ஃபார்முலா என்ன? ஸோ லாங்குவேஜும் ப்ளஸ் ரீசனிங் தான், சந்தேகமே இல்லை. நீங்கள் என்ன இருந்தாலும் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸில் படித்தது வேறு தான், மெயின்ஸில் இன் டீட்டெயில்டாக தான் இருக்க போகுது கேள்விகள். அப்போ டஃப்பாக தான் இருக்கும். இப்போ லாங்குவேஜ் ப்ளஸ் ரீசனிங்கில் 90+ அடிக்கணும். இன்னும் சொல்ல போனால் 95+ அப்படின்றது தான் உங்களுக்கு சேஃபான ஸ்கோர். ஏன்னா அது நம்ம ஏரியா இல்லையா? இப்போ நம்ம உள்ளூரில் இந்திய கிரிக்கெட் டீம் ஆடுறதுக்கும் வெளிநாடுகளில் போய் ஆடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? உள்ளூரில் நம்ம ஜெயிக்கலைன்னா வேற எங்கே ஜெயிக்க போகிறோம்? உள்ளூர்லேயே தோத்துட்டோம், அது வேறு விஷயம், நியூசிலாந்து கூட. பட் ஆனால் உள்ளூர் ஹோம் கிரவுண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சது, அதுக்கான கண்டிஷன்ஸ், கிளைமேட் நமக்கு தெரியும். ஸோ பிச்சை பற்றி அதனுடைய தன்மைகள்லாம் நமக்கு தெரியும். அதை மாதிரி தான் இந்த மேத்ஸும், தட் இஸ் அந்த ரீசனிங்கும், லாங்குவேஜும் நமக்கு தெரிந்த ஏரியா. அப்போ இதில் தப்பே பண்ணக்கூடாது, இதில் ஜெயிச்சிடணும். அதனுடைய பொருள் என்னன்னா 95+ இதில் வாங்கிடணும். அடுத்ததாக ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும், ஸோ நீங்கள் ஒரு 75லேருந்து 80 நல்ல மதிப்பெண்கள் தான். 75 எடுத்துட்டீங்கனாலே எக்ஸலன்ட் ஸ்கோராக தான் இருக்க போகுது. அதுவே உங்களுக்கு சேஃப் ஜோனில் உள்ளே கொண்டு போய் சேர்த்துரும். சரியா? ஆனால் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. சில நேரங்கள் நமக்கு எளிதாக அமையலாம், சில நேரங்களில் கடினமாகவும் அமையலாம். இந்தியா ஆஸ்திரேலியா போய் விளையாடுற மாதிரி தான் இது. ஸோ சேனா கண்ட்ரிகளில் விளையாடுற மாதிரி தான் ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ சில நேரங்களில் ஃபேவராக அமையும், நமக்கு இந்த பர்த் டெஸ்ட் ஃபேவராக அமைஞ்ச மாதிரி. ஆனால் எல்லா டெஸ்ட்டும் அது அமையும்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தான் ஜிகேயை பொறுத்த வரைக்கும். அப்போ சில நேரங்கள் நமக்கு சாதகமாக அமையலாம். ஸோ ஆனால் நம்ம எஃபர்ட்டை தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அதில் பிக்சர்ஸை குறை சொல்லி ஒன்றும் இல்லை, நம்ம ஒழுங்காக ஆடணும், அதுவும் முக்கியமான விஷயம்தான். பட் ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க் தான் இல்லையா? அப்படின்ற பட்சத்தில் நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்? ஸோ இதுலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதில் பெரிய ஸ்ப்ரெட் உங்களுக்கு பெரிய அளவில் இருக்காது. எப்படினா நீங்கள் 50 வாங்கிருவீங்க, ஆனால் 50 75 கன்வெர்ட் பண்ணுறது தான் அங்கே பெரிய விஷயமா இருக்க போகுது. இது ஏற்கனவே நீங்கள் 80+ வாங்குவீங்க, அதை 95 நீங்கள் கொண்டு வந்துடும் எப்போவுமே. ஸோ இதுதான் சக்ஸஸ் ஃபார்முலா. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரி, ரைட், ஓகே. ஒரு சின்ன சஜஷன் தான். அப்போ இதுக்கும் கூடுதலாக டைம் ஒதுக்கி படிங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். மேத்ஸ், ஸோ ரீசனிங் ப்ளஸ் லாங்குவேஜ், அலட்சியமாக இருக்க வேண்டாம். இதில் ஸ்கோர் வாங்குறது ரொம்ப முக்கியம். ரைட், ஓகே. அடுத்ததாக பாருங்க குரூப் 2A என்ன டாபிக்? யூனிட் 5 கடைசி டாபிக் இதுதான். ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு. சரியா? ஓகே. இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜாகிரஃபியில் என்ன கொடுக்குறாங்க பாருங்க, லொக்கேஷன். இப்போ தமிழ்நாட்டுடைய லொக்கேஷன் எங்கே இருக்கு, அதை கேட்குறாங்க. தமிழ்நாட்டுடைய லொக்கேஷன், ரைட்டு. தமிழ்நாட்டுடைய லொக்கேஷனை என்ன கான்டெக்ட்ல பார்க்கணும், அது எந்த இடத்துல இருக்கு? ஸோ இந்தியாவுடைய தென் பகுதியில் இருக்கு. ஸோ தீபகற்ப இந்தியா, பெனின்சுலர் இந்தியாவில் இருக்கு. அப்போ அந்த லொக்கேஷன்ல அப்போ நம்முடைய எல்லைப்புற மாநிலங்கள், பார்டர் ஸ்டேட்ஸ் என்ன, ஸோ பார்டர் டிஸ்ட்ரிக்ட் என்ன, ஒவ்வொரு ஸ்டேட்டோடையும் கனெக்ட் ஆகக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் என்ன, ஆந்திராக்கான பார்டர் என்ன, கர்நாடகாக்கான பார்டர் டிஸ்ட்ரிக்ட் என்ன, கேரளாக்கான பார்டர் டிஸ்ட்ரிக்ட் என்ன, கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் எத்தனை இருக்கு, கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு,
நம்ம படிக்கிறோம் இல்லையா, இப்போ கூடுதலாக பிரிச்சிருக்காங்க. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை பிரிச்சிருக்கோம் அப்படின்ற வகையில் எண்ணிக்கை எத்தனை இருக்கு அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் லேட்டிடியூட், லாங்கிடியூட், அட்சரேகை தீட்சரேகை அடிப்படையில் தமிழ்நாடுடைய லொகேஷன் எக்ஸாக்டா, ஏரியா கவரேஜ் என்ன 1,30,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்றோம், எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ்னா இதுதான். என்னது, எத்தனை மாவட்டங்கள் இருக்கு, இப்போ மாவட்டங்களுடைய வரலாறு எப்படி, தொடர்ச்சியா மாவட்டங்கள் எப்படி வந்துச்சு, ரெவன்யூ டிவிஷன்ஸ் எத்தனை இருக்கு, தாலுக்குகள் எத்தனை இருக்கு, ஃபிர்காஸ் எத்தனை இருக்கு, வில்லேஜஸ் எத்தனை இருக்கு, கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய முனிசிபல் கார்பரேஷன் சமீபத்தில் என்ன அறிவிக்கப்பட்டிருக்கு, முனிசிபாலிட்டிஸ் என்ன, டவுன் பஞ்சாயத்து என்ன, பிளாக் பஞ்சாயத்து என்று சொல்லக்கூடிய வில்லேஜ் பஞ்சாயத்தினுடைய அந்த மேற்பட்ட அழகான பிளாக் பஞ்சாயத்து, ஸோ பிடிஓடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அது எத்தனை இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு வகையில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ். அப்புறம் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ், அதுதான் ரிலீஃப் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்கு பிரிச்சு பார்க்குறப்போ, மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ், அப்புறம் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ அதே பிரிச்சு ஒவ்வொரு மாவட்ட வயசும் பார்க்கணும். நம்ம வந்து பார்க்குறோம் ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒரு பேர் சொல்லி அழைக்கிறோம் இல்லையா. கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லாம் சென்னையிலேருந்து நம்ம பார்க்குறோம் வரிசையா. பரங்கி மலை சொல்கிறோம், சென்ட் தாமஸ் மவுண்ட், அப்புறம் செங்கல்பட்டில் என்னென்ன மலைகள், விழுப்புரத்தில் என்ன மலை, ஸோ செஞ்சி மலை சொல்கிறோம், அப்புறம் கல்வராயன் மலை, இப்படி ஒவ்வொரு மலையாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இப்படியே சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஒவ்வொரு மாவட்டம் மலைகளுடைய பெயர்கள் இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். பீடபூமிகள், பிளேட்டோஸ் சொல்கிறோம், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மைசூர் பிளேட்டோன்னு சொல்கிறோம், அதோட தான் பேரமஹால் பிளேட்டோன்னு சொல்கிறோம், கோயம்புத்தூர் பிளேட்டோ. அது மாதிரி பிளேட்டோஸ் எந்தெந்த மாவட்டங்கள் கவர் ஆகுது என்ன, அந்த அளவுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல தெளிவாக வச்சுக்கணும். அப்புறம் சமவெளி பகுதிகள், பிளைன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று இங்கிலாந்து பிளைன்ஸ் அண்ட் கோஸ்டல் பிளைன்ஸ், கடற்கரை சமவெளி மற்றும் உள்நாட்டு சமவெளி. கடற்கரை சமவெளியே ஸோ வட சமவெளி, மத்திய சமவெளி, தெற்கு சமவெளின்னு பிரிக்கிறோம். அப்போ என்னென்ன மாவட்டங்கள் என்ன கவர் ஆகுது, அதனுடைய சிறப்பு பண்புகள் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். அடுத்ததா கான்டினென்டல் ஐலண்ட்ஸ். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீவு கூட்டங்கள் என்ன, தூத்துக்குடி பகுதி என்ன, ராமநாதபுரம் பகுதி என்ன, ஸோ இப்படி பார்க்குறோம் இல்லையா. இப்போ இந்த தீவு கூட்டங்கள் இப்படி தமிழ்நாடு ஜியாகிரபியை தரோவா வச்சுக்கணும். ஸோ இதில் எல்லாத்தையும் பார்க்கணும். பேசிக் ஃபீச்சர்ஸ் ஜியாகிரபின்னா இது எல்லாமே, இட் இன்க்ளூட்ஸ் எல்லாமே தான். அப்போ இந்த பகுதியில் ஓடக்கூடிய ஆறுகள் நம்ம தனியாக பார்க்குறோம். முக்கிய அணைக்கட்டுகள், முக்கிய லொக்கேஷன்ஸு, லேண்ட்மார்க்கு எல்லாமே தெரியணும். முக்கியமான அருவிகள், முக்கியமான ஸ்தலங்கள், முக்கியமான கோவில்கள், முக்கியமான இது. இந்த வகையில் ஜியாகிரபியில் பேசிக் தான் இது எல்லாமே. நம்ம தமிழ்நாடுன்ற வகையில் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த வகையில் பேசிக்கை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட். ரெண்டாவது பாருங்க, மேஜர் ரிவர்ஸ். அப்போ வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாருங்க, மேஜர் ரிவர்ஸ் என்ன இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸோ சென்னைக்கு வடக்கே ஆரணி, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொசஸ்தலை ஆற்று படுகைன்னு நம்ம பார்க்குறோம். மதராஸ் மரபுலாம் படிக்கிறோம் இல்லையா ஹிஸ்ட்ரியில். அப்போ கொசஸ்தலை ஆறு, அப்புறம் கூவம் சீரமைப்பு திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கூவம் ஆறு, அதுக்கப்புறம் அதுலேயே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடையாறு. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையே ஒரு வகையில் ட்ரைனேஜ் சிஸ்டம் கொண்ட ஒரு ஊர் தான். அப்போ அடையாறு இருக்கு, அப்புறம் பாலாறு. அப்போ இந்த ஆறுகளை எப்படி படிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுகளை எப்படி படிக்கணும் அப்படின்றத பாருங்க. அது எங்கே உற்பத்தி ஆகுது தெளிவாக, ஏன்னா அது வந்து ஸோ அப்ஜெக்டிவ் தானே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். அப்போ எங்கே உற்பத்தி ஆகுது, எந்த இடத்துல உற்பத்தி ஆகுது, எந்த மலையில உற்பத்தி ஆகுது, அது எந்த மாவட்டத்தில் இருக்கு. ஸோ அந்த ஆறுகளுக்கான பிற பெயர்கள் என்ன இருக்கு, அதனுடைய மொத்த நீளம் என்ன, அது ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள் என்ன, அது எந்த மாவட்டங்கள் வழியாக பாயுது, ஸோ அதனுடைய துணை ஆறுகள் என்ன, அதனுடைய கிளை ஆறுகள் என்ன, தட் இஸ் ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். அப்புறம் அதில் குறுக்கே கட்டப்பட்டுள்ள முக்கிய அணைகள் என்ன, அப்புறம் அதுல இருந்து பாயக்கூடிய அந்த கால்வாய்கள், என்னென்ன கால்வாய்கள் இருக்கு, இந்த ஆறுகளின் குறுக்கே வாட்டர் ஃபால்ஸ் எதுவும் இருக்கா, அப்புறம் கமாண்டிங் ஏரியா, அது எவ்வளவு அக்ரிகல்ச்சர், அது எத்தனை ஏரியா, எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது எத்தனை ஹெக்டேர் பரப்பளவுக்கு பாசன பரப்பு வசதியை கொடுக்குது. இதை பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் ஏதாவது இருக்கா, இந்த ஆறுகள் இண்டஸ்ட்ரீஸால ஏதாவது மாசுபட்டு இருக்கா, இந்த ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய முக்கிய கோவில்கள் என்ன, இப்படி அந்த ஆறுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் அது கடல்ல கலக்குதா, ஏரியில கலக்குதா, இப்படி ஒவ்வொரு ஆறுகளையும் எல்லா கான்டெக்ட்லையும் பார்க்கறது. இப்போ தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசையா ஒவ்வொரு ஆறுகளா பார்க்க வேண்டியது. ஆரணி ஆறு, கொசஸ்தலை ஆறு, கூவம் ஆறு, அடையாறு, பாலாறு, செய்யாறு, பாலாற்றினுடைய கிளையாறான செய்யாறு, அப்புறம் தென்பெண்ணையாறு, பெண்ணாறு நம்ம சொல்றோம். ஸோ தென்பெண்ணையாறு, கேடிலம் நதி. ஸோ கடலூர் மாவட்டமே ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஆறுகள் கடைசியாக கடலில் கலக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்குது. எல்லாம் கடலூர் மாவட்டத்தில் கலக்கக்கூடியது. வெள்ளாறு, இது வட வெள்ளாறு, தென் வெள்ளாறு ஒன்று இருக்குது, புதுக்கோட்டை வழியாக போகக்கூடியது. மணிமுத்தா ரிவர், ஸோ இது வேற. மணிமுத்தாறு என்பது அது வந்து தாமிரபரணியுடைய துணையதி. இது வந்து மணிமுத்தா ரிவர், மணிமுத்தா ஆறு. அப்புறம் நம்ம காவேரிலாம் டீட்டெயில், அவ்வளோ டீட்டெயில் இருக்குது, நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்புறம் அதனுடைய துணை ஆறுகளான பவானி, அமராவதி, நொய்யல்லாம் சாயப்பட்டறை கழிவுகளால் ஸோ பெரிய அளவில் பால்படுத்தப்பட்டிருக்கு. என்விரான்மெண்டலையும் இதை பார்க்க வேண்டியிருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் தெற்கு வெள்ளாறு,
சவுத் வெள்ளார், அப்புறம் வைகை, வைப்பார். ஸோ வைப்பார் மற்றும் குண்டாறு, இது வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாருடைய துணையாராக அந்த குண்டாரை பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, விருதுநகர் மாவட்டம், அங்கே உற்பத்தியாகி கிழக்கே ராமநாதபுரம் பகுதியில் கடலில் கலக்கக்கூடிய ஆறாக இருக்கு வைப்பாறு. ராமநாதபுரம்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலில் கலக்குது. குண்டாறு ராமநாதபுரம் பகுதியில் கடலில் கலக்குது, ஆறு ஏரியில் கலக்குது. அப்புறம் சித்தாறு தாமிரபரணியுடைய துணையாறு. அப்புறம் சித்தாறுன்றது வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் உள்ளக்கூடிய தண்ணி சிற்றாறுன்னு சொல்லுவோம். தாமிரபரணி வந்து பார்த்தீங்கன்னா பாபநாஸ், அப்புறம் தாமிரபரணி. அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓடக்கூடிய கோதையார், முக்கிய வடிநிலமாக கன்னியாகுமரி பகுதிக்கு கோதையாறு இருக்கு. அப்போ இந்த ஆறுகளை ஒவ்வொன்றையும் தெளிவாக டேட்டெல்லாம் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் பார்த்துக்கணும். நான் சொன்ன கான்டெக்ஸ்ட் அடிப்பில் பார்த்துக்கணும். ஆறுகள்ல இருந்து கேள்விகள் இப்போ 15 இருக்குன்னா இதில் வந்து 1 இல்லை 2 கேள்விகள் கன்ஃபார்மாக வரப்போகுது. அப்போ எல்லாத்தையும் பிளான் பண்ணி அதை தெளிவாக ஸ்கோர் வாங்க பார்க்கணும். சரியா? அடுத்து 3வது பாருங்க, கிளைமேட் காலநிலை அப்படின்னு சொல்றோம். காலநிலை கிளைமேட்டை பொறுத்தவரை பாருங்க, கிளைமேட்ல என்ன பார்க்கணும் பாருங்க, ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கிளைமேட். ஆமா, தமிழகத்துல அந்த கிளைமேட்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள் என்ன? நம்ம வந்து நியர்பை ஈக்குவட்டார், அப்போ பூமத்திய ரேகை பக்கத்துல இருக்கும், 8 டிகிரியில் ஆரம்பிக்குது. அடுத்ததான் இந்தியன் ஓஷனுக்கு வடப்பகுதியில் இருக்கும், அப்போ அந்த ஓஷன் அந்த சி கிளைமேட் இருக்கும். அடுத்ததா ஹில் ஸ்டேஷன்ல ஒரு மாதிரி கிளைமேட் இருக்கும். அப்போ இப்படி வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறதால அது ஒரு கிளைமேட் இன்ஃப்ளூயன்ஸ். இப்படி கிளைமேட்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள். அதுக்கப்புறம் கோப்பன் கிளைமேட் கிளாசிஃபிகேஷன் அடிப்படையில் தமிழ்நாடுகளை என்னென்ன கிளைமேட்டை தமிழ்நாடு கொண்டிருக்கு, எந்தெந்த பகுதியில் கொண்டிருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் வெப்பநிலை, ஸோ டெம்பரேச்சர். இதை தவிர ஸோ வேற என்ன இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதர் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ். அப்புறம் ஒப்பு ஈரப்பதம், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, எவாபரேஷன் ஆவியாதல். அப்புறம் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தமிழ்நாட்டில் உண்டாகுது, நம்ம பார்க்குறோம். தாழழுத்த பகுதிகள்லாம் உண்டாகுது. சீசன்ஸ் என்ன தமிழ்நாட்டை பொறுத்தவரை, சீசன் என்ன, வின்டர் சீசன். இப்போ ஜனவரினா ஒரு வகையில் வின்டர் சீசன் தான். இப்போ ஜனவரி பிப்ரவரிலாம் வின்டர் சீசனாக சொல்கிறோம். சம்மர், ஸோ கோடைக்காலம். அப்புறம் மான்சூன் பீரியட்ஸ், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். அதுக்கப்புறம் சீவெண்ட், அப்போ அதில் வந்து காற்றுகள் அப்படின்ற வகையில் பார்க்குறப்போ சீவெண்ட் கடல் காற்று. அதுக்கப்புறம் வெப்பமண்டல சூறாவளிகள் நம்ம அடிக்கடி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், டிராபிக்கல் சைக்ளோன்ஸ், ரெயின்ஃபால் அண்ட் மான்சூன். அப்போ இந்த பருவ காற்றுகளும் மழைப்பொழிவும், நம்ம மழைப்பொழிவுக்கான காரணிகள் என்ன இருக்கு, குறிப்பா தென்மேற்கு பருவக்காற்று அதுதான் பெரிய அளவில் இருக்கு. அதுக்கப்புறம் ரீட்ரீட்டிங் மான்சூன் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு பருவக்காற்று, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவு. அதுக்கப்புறம் கோடைக்கால மழைப்பொழிவு, சம்மர் ரெயின்ஃபால். அதுக்கப்புறம் குளிர்கால மழைப்பொழிவுனா இப்போ உள்ளது கிடையாது, அது வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா டிசம்பர்னு கொடுத்தாலும் உண்மையை சொல்ல போனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குளிர்கால மழைப்பொழிவு என்பது ஜனவரி பிப்ரவரியில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு. அதுக்கப்புறம் சைக்ளோனிக் ரெயின்ஃபால், இது நவம்பர்லேயும் நமக்கு கிடைக்குது. ஸோ ஏதாவது ரீட்ரீட்டிங் வடகிழக்கு பருவமழையோடு சேர்ந்து தான் நமக்கு சைக்ளோனிக் ரெயின்ஃபால், சப்போஸ் சூறாவளி அந்த மழைப்பொழிவு நமக்கு கிடைக்குது. அப்போ ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு, இதுலேயே எந்தெந்த மாவட்டங்கள் ரெயின்ஃபால் அதிகமாக பெறுறாங்க. இப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர்லாம் நல்ல அதிக மழைப்பொழிவு இருக்கு. இதை ரேஞ்சை நம்ம பிரித்து கொடுக்குறோம், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால். அப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் மழைப்பொழிவு அதிகமாக எங்கெல்லாம் கிடைக்குது, குறைவாக என்ன கிடைக்குது, அதை நம்ம பிரித்து பார்க்குறோம் இல்லையா. வெரி ஹை, வெரி லோ அப்படி பிரிக்கிறோம் இல்லையா. வெரி லோ மிக குறைவு அப்படின்ற சில மாவட்டங்கள் இருக்கு. தூத்துக்குடிலாம் பார்த்தீங்கன்னா மிக குறைவு அப்படின்ற கேட்டகரியில் வந்தாங்க முன்ன, ஆனால் இப்போ அதிக மழைப்பொழிவு கிடைக்குது. ஸோ வெரி லோ. அப்புறம் லோன்னா ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகள். மாடரேட், சரியா, மாடரேட்டாக ரெயின்ஃபால் பெய்யக்கூடியது. ஹை, ஸோ ஹைனா கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், இதெல்லாம். ஸோ கோயம்புத்தூர் கிடையாது, கோயம்புத்தூர் வந்து ஒரு வகையில் மலை மறைவு பகுதி தான். ஸோ ஓகேயா. அப்போ ஹை, வெரி ஹை அப்படின்னா சென்னைலாம் வெரி ஹை கிளாசிஃபிகேஷன்ல வருது, நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ மாவட்டங்கள் வாரியாக மழைப்பொழிவு, ஆண்டு மழைப்பொழிவு எத்தனை கிடைக்குது நம்ம பார்க்கணும் இல்லையா, கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ மாவட்ட வாரியாக தான் மழைப்பொழிவை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபேக்ட்ஸ் தான் இங்க முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் எந்த மாவட்டங்கள்லாம் அதிக மழைப்பொழிவு இருக்கு, எதெல்லாம் குறைவாக இருக்கு, இந்த தரவான டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும். ஸோ இந்த ரிலேட்டடான ஃபேக்ட்ஸையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்க, சாயில், மண் வளம். ஸோ மண், ஸோ அப்போ அது நமக்கு தெரியும். மண்ணினுடைய வகைகள் என்ன, தமிழ்நாட்டில் பொதுவாக ரெட் சாயில்னு சொல்கிறோம். இதை தவிர எந்தெந்த மாவட்டங்கள் என்ன மண் வளங்கள் கிடைக்குது அப்படின்றத பார்க்கணும். சாயில் ரிசோர்சஸ் இன் தமிழ்நாடு, மேஜர் சாயில் குரூப் என்ன, ரெட் சாயில் தான் அடிப்படை. நமக்கு வந்து இப்போ அதிகமாக இருக்கிறது செம்மண் தான். அதுலேயே சாண்டி, லூமி, ரெட் சாயில்னு ரெண்டாக பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் மலைமண் என்று சொல்லக்கூடிய மவுண்டைன் சாயில் எந்தெந்த மாவட்டங்கள் என்னென்ன மலைத்தொடரில் கிடைக்குது, லேட்ரைட் சாயில். அதுக்கப்புறம் பிளாக் சாயில் என்று சொல்லக்கூடிய ரீகர் சாயில், கருப்பு மண் அல்லது கரிசல் மண், வண்டல் மண், அலுவியல் சாயில், உப்பு மண், உவர் மண். அதுக்கப்புறம் அந்த தேரி மணல் அப்படின்றத நமக்கான சிறப்பு, அது நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுடைய சிறப்பாக சொல்லப்படக்கூடிய இந்த தேரி மணல்.
ஸோ ஒரு வகையில் ரெட் சாண்டி அப்படின்னு இதை சொல்லலாம். அதனுடைய சிறப்பு என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது அதை பார்த்துக்கோங்க. மண் அப்படின்னு பார்க்குறப்போ, சாயில்னு பார்க்குறப்போ அதனுடைய பேரண்ட் மெட்டீரியல்ஸ் என்ன வகையெல்லாம் பார்க்கணும் பாருங்க. அதனுடைய பேரண்ட் மெட்டீரியல்ஸ் என்ன, அதில் என்னெல்லாம் கண்டென்ட் கலந்துருக்கு, பேரண்ட் மெட்டீரியல் என்ன பாறை உடைந்து சிதைஞ்சு உருவாச்சு, லாவா அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், பிளாக் சாயில்னு சொல்கிறோம். அது மாதிரி என்ன பாறை உடைந்து, ஸோ ஃபெரஸ் ஆக்சைடு இருக்கிறதால அது வந்து செம்மண்ணாக தோற்றம் அளிக்குது, சிகப்பு நிறமாக அந்த தோற்றம் அளிக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். இப்போ அந்த பேரண்ட் மெட்டீரியல் என்ன இருக்கு, அதுல என்ன மினரல்ஸ் கலந்துருக்கு, அதனுடைய ஃபார்மேஷன் ப்ராசஸ் என்ன, எப்படி அந்த மண் உருவாகுது, அடுத்தது பார்த்தீங்கன்னா அதனுடைய நேச்சர் என்ன, அதனுடைய பண்புகள் கேரக்டர்ஸ் என்ன, கலர் என்னென்ன கலர்ல அது இருக்குது, ஸோ அதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன் என்ன, அதில் நைட்ரஜன் அதிகமாக இருக்கா, எது அதிகமாக இருக்கு, சல்ஃபர் அதிகமாக இருக்கா, நைட்ரஜன் அதிகமாக இருக்கா, என்ன அதிகமாக இருக்குது, என்ன குறைவாக இருக்குது. அது நம்ம உரங்கள் போடுறோம் இல்லையா, இதில் வந்து இந்த கண்டென்ட் நைட்ரஜன் டெஃபிஷியண்ட்டாக இருக்குது, அதனால ஸோ அந்த உரங்களை போடுறோம், பாஸ்பரஸ் குறைவாக இருக்கிறதால பாஸ்பேட் உரங்களை போடுறோம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதனால் வந்து அதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன் என்னன்றதை பார்க்கணும். டெஃபிஷியன்ட் நியூட்ரிஷன் எது குறைவாக இருக்குது, தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துன்னு சொல்கிறோம், எது குறைவாக இருக்குது, அதுக்கு எதை நம்ம கூடுதலாக உரங்களை போடணும் அப்படின்ற வகையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அது அடுத்தா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். எந்தெந்த மாவட்டங்கள் என்னென்ன மண் வகைகளை அதிகமாக கொண்டிருக்கு, கோயம்புத்தூர்னா கரிசல் மண் அப்படின்ட்டு சொல்கிறோம், சிவகங்கை செம்மண் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்தெந்த மாவட்டங்கள் என்னென்ன மண் வளங்கள், லேட்ரைட் சாயில்னா திருவள்ளூர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதை தெளிவாக வச்சுக்கணும். அப்புறம் முக்கிய பயிர்கள், முக்கிய பயிர்கள் மீன்ஸ் வந்து என்னென்ன மண்ணில் என்னென்ன பயிர் வகைகள் வருது. இப்போ பருத்தினா காட்டன், இது பிளாக் சாயில்ன்றது நமக்கு தெரியும், இப்படி ஒவ்வொன்றா சொல்லணும். அப்புறம் இந்த மண் வகைகளுக்கு பிற பெயர்கள் இருக்கும், ரீகர் சாயில்னு சொல்கிறோம், இப்படி பல்வேறு பெயர்களில் ஒரு மண் வளத்தை சொல்கிறோம் இல்லையா, அது என்னன்றதை பார்த்துக்கணும். அப்புறம் சாயில் எரோஷன், மண் ஸோ அந்த அரிப்பு தேய்மானம், ஸோ அது என்னென்ன வகையில் அரிப்பு, தமிழ்நாட்டில் என்னென்ன இஷ்யூ இருக்குது, சாயில் எரோஷன் இஷ்யூ இருக்குன்னா காற்றினால் உண்டான அரிப்புகள், இந்த தேரி மணல் ஃபார்ம் ஆனது அப்படிதான் காற்று அரிப்பின் காரணமாகன்னு சொல்கிறது உண்டு. இப்போ நம்ம வந்து கம்பம் பள்ளத்தாக்குலேயே காற்று அந்த மண் அரிப்பு செயல்பாடுகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்புறம் நீரினால் உண்டான அரிப்புகள் இருக்குது, ஆறுகள் ஓடக்கூடிய பகுதிகளில் கோஸ்டல் எரோஷன், ஸோ கடல் அலைகளால் மண் வளம் அரிக்கப்பட்ட செயல்பாடுகளை நம்ம பார்க்குறோம். இது எந்தெந்த ரீஜன் என்னென்ன பகுதின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸோ மண்வள பாதுகாப்பு நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு அதை பார்த்துக்க வேண்டியதான். சில திட்டங்கள் இருக்கு, IWDP, WDF, HADP, NFSM, தமிழ்நாடு MSSDD, TNIAMP உள்ளிட்ட திட்டங்களை வேளாண் துறை, மத்திய மற்றும் மாநில வேளாண் துறைகள் சேர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இனிஷியேட்டிவ்ஸை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்தோன்னா இந்த போர்ஷனை ஸோ இந்த சாயில் அப்படின்ற ஏரியா நமக்கு போதுமானதாக இருக்கும், அதை நம்ம கவர் பண்ணிடலாம். அடுத்தா பாருங்க வனவளம், ஃபாரஸ்ட்டை பொறுத்தவரை பாருங்க, ஃபாரஸ்ட் காடுகளுடைய வகைகள் என்ன, கிளாசிஃபிகேஷன். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காடுகளுடைய வகைகள் என்ன, என்னென்ன பகுதிகளில் என்னென்ன வகையான காடுகள் கிடைக்குது, அதுலேயே வகைகள் நமக்கு தெரியும். டிராபிக்கல் வெட் எவர்கிரீன், பசுமை மாறா காடுகள், பசுமை மாறா ஈரப்பத காடுகள், வெப்பமண்டல பசுமை மாறா ஈரப்பத காடுகள்னு சொல்கிறோம். டிராபிக்கல் செமி எவர்கிரீன், ஸோ பார்க்குறோம். டிராபிக்கல் டிசைடர்ஸ், அந்த இலையுதிர் காடுகள், அப்புறம் முட்புதர் காடுகள் இப்படி சொல்கிறோம் இல்லையா. நம்ம பொறுத்த வரைக்கும் லிட்ரல் ஃபாரஸ்ட், அதாவது அந்த சதுப்பு நில காடுகள்னு சொல்கிறோம், மாங்க்ரோவ் காடுகள்னு சொல்கிறோம், பிச்சாவரம், உப்பூர் சொல்கிறோம் இல்லையா, பள்ளிக்கரணை சொல்கிறோம். அப்புறம் சப்டிராபிக்கல் பிராட் லீஃப் ஃபாரஸ்ட், ஸோ துணை மித வெப்பமண்டல அகன்ற இலை காடுகள்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ்னு அவங்களே கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் என்ன, அப்புறம் ஃபாரஸ்ட் வெல்த் ஆஃப் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமும் ஜென்ரலாக பார்க்குறப்போ 33%, 1/3 வந்து ஃபாரஸ்ட் கவரேஜ் இருக்கணுன்றோம். நம்ம மிக குறைவாக தான் இருக்கும், 21, 22 இந்த ரேஞ்ச் தான் போயிட்டு இருக்கு. நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, அது என்னன்றதை பார்க்கணும். இதுதான் இங்கே முக்கியமான ஏரியா, வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சாங்சுரிஸ். இந்த டேபிள்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயங்கள் மாவட்ட வாரியாக பார்த்துக்கணும், என்னென்ன பகுதிகளில் என்னென்ன சரணாலயங்கள் இருக்கு, பறவைகள் சரணாலயங்கள் இருக்கு, விலங்குகள் சரணாலயம் இருக்கு. ஸோ தேசிய பூங்காக்கள் என்ன இருக்கு, அப்படியே அதே பிரித்து பார்த்துக்கணும். ஸோ அப்போ பயோஸ்பியர் ரிசர்வ் என்ன, உயிர்கோள காப்பகங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நீல்கிரிஸு, மன்னார் பயோஸ்பியர், அதுக்கப்புறம் அகஸ்திய மலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேசிய பூங்காக்கள் எதெல்லாம் தேசிய பூங்காக்கள், எதெல்லாம் வனவிலங்கு சரணாலயங்கள், அதுலேயே பறவைகள் சரணாலயங்கள் எந்தெந்த ஊர்களில் என்னென்ன மாவட்டங்களில் இருக்கு. ஸோ இதிலே ஸ்பெசிஃபிக்காக புலிகள் சரணாலயங்கள், புலிகள் காப்பகங்கள் எங்கெல்லாம் இருக்கு. ஸோ அதே மாதிரி எலஃபண்ட் ரிசர்வ்ஸ், யானைகள் காப்பகங்கள் எங்கெல்லாம் இருக்கு, ராம்சர் சைட்ஸ் என்று சொல்லக்கூடிய சதுப்புநில காடுகள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா வனச்சட்டம், வன பாதுகாப்பு சட்டம் 1980 இந்த ஏரியாவோட சேர்ந்து வரக்கூடியது. நம்ம ஏற்கனவே 2017 தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பாலிசி இருக்கு, வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான முயற்சிகள். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அங்கே என்வரான்மெண்ட்லையும் திரும்ப பார்க்குறோம். பட் இதுலையும் லைட்டாக பார்த்துக்கலாம். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு, ப்ராஜெக்ட் டைகர் இருக்கு. அதெல்லாம் 50 ஆண்டு இப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்றதால எல்லாம் வந்து இந்த மெயின்ஸ் அளவில் முக்கியமான டாபிக்களாக பார்த்தோம். இங்கேயும் நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். அடுத்ததாக பாருங்க, ஃபாரஸ்ட் முடிஞ்சிட்டு லைவ் ஸ்டாக். ஸோ இது ரொம்ப முக்கியம் இல்லாத ஏரியா தான். செலக்டிவாகவே இதை செலக்டிவான கேள்விகள் தான் வரலாம். அப்போ லைவ் ஸ்டாக், கால்நடை வளம், அதோடைய முக்கியத்துவம் என்ன? ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கால்நடைகளுடைய இருப்பு எவ்வளோ இருக்கு? வெல்த் ஆஃப் லைவ் ஸ்டாக் இன் தமிழ்நாடு, கேட்டில் அண்ட் டேரிங், அதே பிரிக்கிறோம். ஸோ பாருங்க, லைவ் ஸ்டாக்ல டெவலப்மெண்ட்டுக்கு என்ன மெஷர்ஸ், லைவ் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், அது மாதிரி பவுல்ட்ரி, கோழி வளர்ப்புக்கு அதற்கு தமிழ்நாட்டில் என்ன பண்றோம்? தமிழ்நாடு லைஃப் ஸ்டாக் இது சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பவுல்ட்ரி டெவலப்மெண்ட். தமிழ்நாடு லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு ஒரு அமைப்பே வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி டேரி டெவலப்மெண்ட், அதுக்குன்னு மெஷர்ஸ் நிறைய பண்றாங்க. அதற்கான கட்டமைப்பு தான் நம்மகிட்ட ஆவின் இருக்கு. குஜராத்துடைய அமுல் மாடல்ல நம்மளும் ஆவின் அந்த நிறுவனத்தை பார்த்துக்க வேண்டியதான் தெளிவா. அப்புறம் ஃபிஷிங், ஃபிஷரிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களே பிரிச்சு ரெண்டா கொடுக்குறாங்க சிலபஸ்ல, ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சலைன் வாட்டர் ஃபிஷிங்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஷரிஸ் செக்டார் சிறப்பாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2 பக்கம் கடல் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இதுல மரைன் ஃபிஷரிஸ், இன்லேண்ட் ஃபிஷரிஸ் நம்ம எவ்வளவு இருக்கோம், தேசிய அளவில் நம்ம எவ்வளவு மீன்பிடி தொழில் எத்தனை பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்றோம், ஜிடிபிக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோம், இந்த மாதிரி புள்ளி விவரங்களை பார்த்துக்கணும். இதை தவிர கோஸ்டல் அக்வாகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ், இந்த பிரான் கல்ச்சர் உள்ளிட்ட செயல்பாடுகள் மேற்கொண்டு இருக்கோம். என்னென்ன மாவட்டங்கள் என்ன பண்றாங்க, பிராக்கிஷ் வாட்டர் ஃபிஷரிஸ். ஆமா, ஸோ இந்த என்ன சொல்றோம், காயல்கள், இந்த காயல் பகுதிகளில் மீன்பிடி தொழில்கள் எப்படி நடக்குது என்னன்றதை பார்த்துக்க வேண்டியதான். அப்புறம் கவர்மெண்ட் மெஷர்ஸ், இது வந்து எக்கானமிக்கெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ எக்கானமி அப்படிலாம் பார்த்தது, அது எக்கானமியில் பார்ப்போம். இது ஜியாகிரபி தான். ஸோ அளவாக பார்த்துக்கிட்டா போதுமானது தான். அடுத்தா பாருங்க, இரிகேஷன், நீர்ப்பாசனம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன் என்ன சிலபஸ்ல கொடுக்குறாங்க, டைப்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, ஸோ அப்படி கொடுக்குறாங்க. அப்போ கால்வாய்கள், அதனுடைய வகைகள் என்னன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக குறைவு தான். அதுக்கப்புறம் அணைக்கட்டுகள், டேங்க் அண்ட் வெல் இரிகேஷன், கிணற்று பாசனம் எல்லாமே கலந்ததாக தான் தமிழ்நாடு இருக்கு. இப்போ பொதுவாக இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த மைனர் ப்ராஜெக்ட்ஸ், மேஜர் ப்ராஜெக்ட்ஸ், மீடியம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு 3ஆ பிரிப்போம். கமாண்டிங் ஏரியா அடிப்படையில், நீர்ப்பாசன பரப்பு அடிப்படையில் அதனுடைய அளவுலாம் தெரிஞ்சுக்கங்க. அதை வந்து தமிழ்நாடு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியாகிரபியில் இந்த புள்ளி விவரங்கள் நிறைய இணையதளத்தில் நம்ம எடுக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அணைக்கட்டுகள் என்ன, எந்தெந்த ஆண்டுகள் கட்டப்பட்டது, அது எவ்வளோ நீர்ப்பாசன பரப்பு கொண்டிருக்கு அப்படின்றத பார்க்கணும். டேம்ஸ் அண்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், பவானி சாகர் ஆகட்டும், வைகை ஆகட்டும், மணிமுத்தார் ஆகட்டும், மேட்டூர் ஆகட்டும், எந்த ஆண்டு ஃபார்ம் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி டேம்ஸை நிறைய பார்க்கணும். ஸோ இந்த டேம்ஸு பாருங்க, முக்கியமாக மேட்டூர், கிருஷ்ணகிரி, அதாவது பெண்ணையாற்றில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி, பெரியார். ஸோ நமக்கு வந்து தென் மாவட்டங்களுக்கு முக்கியமானது. ஸோ தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு என்னது பெரியார். அதுக்கப்புறம் மணிமுத்தார் நெல்லை மாவட்டம், கோதையார் கன்னியாகுமரி மாவட்டம் உள்ளிட்ட முக்கியமான டேம்ஸ் அண்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு. நம்ம சொல்றோம் இல்லையா, காலிங்கராயன் கால்வாய், அதில் உள்ள அந்த கால்வாய்களையும் பார்த்துக்கணும். ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன கால்வாய்கள் ஓடிட்டு இருக்கு, அவங்க என்ன கால்வாய்களை அமைச்சிருக்காங்க, அது எப்படி நீர்ப்பாசனத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். அடுத்தா பார்த்தீங்கன்னா லேக் இரிகேஷன். அப்போ ஏரி பாசனம் நமக்கு சிறப்பு. குறிப்பாக வட மாவட்டங்கள், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டம்லாம் ஏரிகள் மாவட்டம்னே சொல்றது உண்டு. சென்னையை சுற்றியே நிறைய ஏரிகள் இருக்கும். செம்பரம்பாக்கம், புழல் ஏரி, ரெட்டு ஏரி, நிறைய ஏரிகளை சொல்றோம். அப்போ அந்த ஏரிகள் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, முக்கியமான ஏரிகள், பெரிய ஏரிகள்ல என்னெல்லாம் இருக்கு, மதுராந்தகம் ஏரி உள்ளிட்ட ஏரிகள்ல என்னென்ன ஏரிகள் இருக்கு, அது என்ன முக்கியத்துவம் பெறுது அப்படின்ற பார்க்கணும். அதுக்கப்புறம் வெல் இரிகேஷன், கிணற்று பாசனம் ரொம்ப முக்கியம்தான். ஸோ வட மாவட்டங்களே கிணற்று பாசனம், தென் மாவட்டங்களே இருக்கத்தான் செய்யுது. விழுப்புரம் மாவட்டம்லாம் கிணற்று பாசனம் ரொம்ப அதிகம் உள்ள மாவட்டமாக முன்ன பார்க்குறது. அப்போ கிணற்று பாசனம், ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்னென்ன மாவட்டங்கள் என்னென்ன பாசனங்கள் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த இரிகேஷனுக்கான ப்ராஜெக்ட்ஸ், திட்டங்கள் என்னெல்லாம் இருக்கு, மைக்ரோ இரிகேஷன், ஸோ ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா ஆகட்டும், பெர் டிராப் மோர் கிராப் போன்ற திட்டங்கள் ஆகட்டும், அப்புறம் கிருஷி சிஞ்சய் யோஜனா, ஏஐபிபி, வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ஸ்கீமு, டிஎன்ஐஏஎம்பி, இந்த மாதிரி ஸ்கீம்ஸை பார்க்கணும். வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் நம்ம சேர்த்து பார்க்கணும். பார்த்தோன்னா இந்த போர்ஷனை கவர் பண்ணலாம். ஸோ இரிகேஷன். அடுத்தது பாருங்க, மினரல்ஸ், கனிம வளம். கனிம வளத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கனிம வளங்கள்ல சிறப்பாக தான் இருக்கிறாங்கனாலும் பெரிய அளவில் இல்லை. பட் ஆனால் நம்ம வியூவிலே பார்க்கணும், தமிழ்நாட்டுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்ற வகையில் பார்க்கணும். அவங்களே சிலபஸில் கொடுக்குறாங்க. அயன் ஓர், இரும்புத்தாது, அதில் மேக்னசைட் கிடைக்குது, ஹேமடைட் கிடைக்குது,
சிடரைட். அப்போ பொதுவாக சேலத்தை சுற்றி தான் கிடைக்குது. சேலம் அதை சுற்றியுள்ள மாவட்டங்கள் முக்கியத்துவம் பெறுது. பாக்சைட்டும் சேலம் தான். அப்போ அந்த என்னென்ன மாவட்டங்களில் என்னென்ன கனிம வளம் கிடைக்குது, அதுக்கான ஸோ மினரல் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். என்ன தாதுல இருந்து அதை எடுக்கிறோம் அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துக்கணும். தமிழ்நாட்டுக்கே உரித்தானது லைம்ஸ்டோன், சுண்ணாம்புகள் நிறைய கிடைக்கிறதால தான் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. கிராஃபைட் சிவகங்கை, மைக்கா திருச்சி உள்ளிட்ட பகுதிகள், அப்புறம் ஜிப்சம் இதுவும் அதே தான். ஸோ கிரானைட் கிடைக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை, மதுரை, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள். கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தமிழ்நாட்டுக்கான அடையாளமே பார்த்தீங்கன்னா இந்த ஈல்மனைட்டு, டைட்டானியம் உள்ளிட்ட இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நிறைய கிடைக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் நிறைய கிடைக்குது. அப்போ இது என்னென்ன லேண்ட்மார்க்கு, என்னென்ன இதெல்லாம் கிடைக்குது. ஈல்மனைட் நம்ம பார்க்குறோம், டைட்டானியம் பார்க்குறோம். இப்போ நிறைய அது கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க அதனுடைய மைனிங்கில். அப்போ இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பவர் ரிசோர்சஸ் அவங்களே தெளிவுபடுத்தி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? கோல் அண்ட் பெட்ரோலியம் அப்படின்றது. கோல்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னதான்? லிக்னைட் தான் அடிப்படை. கடலூர் மாவட்டம், நெய்வேலி. பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ் அப்படின்றது ஸோ கோல்பெட், மீத்தேன் உள்ளிட்ட அந்த கேஸஸ் கிடைக்குது. பியூரா பெட்ரோலியம்னு சொல்லலை, அங்கங்கே நரிமணம் உள்ளிட்ட இடங்கள்ல லைட்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கனாலும் ஸோ கோல்பெட், மீத்தேன் அந்த டெல்டா ரீஜனில் கிடைக்குது. அது மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் இந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியதான். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த டெல்டா அண்ட் ராம்நாடு பகுதியில் அந்த கேஸ் கிடைக்குது. அப்புறம் பெட்ரோலியம் ரீஃபைனரி இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுக்கே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிபிசிஎல் சொல்கிறோம், சென்னை பெட்ரோ கெமிக்கல். ஸோ மணலியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கம்பெனிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதையும் சேர்த்து பார்த்துக்க வேண்டியதான். மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு சில இதை இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ சில இண்டஸ்ட்ரீஸ் முக்கியத்துவம் பெறுது. ஸோ கிராஃபைட்னா சிவகங்கை, லிக்னைட்னா அது, அப்புறம் கிரானைட்டு, அப்புறம் லைம்ஸ்டோன் அண்ட் ஜிப்சம் இது நிறைய கிடைக்கிறதால தான் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ அயன், பாக்சைட்லாம் சேலம் சுற்றுவட்டார அந்த மாவட்டங்கள் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அப்போ இதை என்னென்ன மாவட்டம், என்ன லொக்கேஷன், என்ன கிடைக்குது அப்படின்றத தெளிவுபடுத்திக்கோங்க. அடுத்ததான் மினரல்ஸை பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அயன் அண்ட் ஸ்டீல்னாலே செயில் தான். செயில் அண்ட் சேலம் ஸ்டீல் பிளான்ட் தான். தற்போதைய நிலைமை என்ன, எப்போ உருவாக்குனாங்க, என்ன பண்றாங்க அப்படின்றத பார்த்துக்க வேண்டியதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இதுதான் நமக்கு பெருசு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் இண்டஸ்ட்ரீஸ், காட்டன் இண்டஸ்ட்ரீஸ், அதுலேயே நிறைய பிரிக்கிறோம். ஸோ ஜின்னிங் பருத்திலேருந்து தனியாக பிரித்து எடுக்கிறது, அப்புறம் வீவிங், அப்புறம் ஸ்பின்னிங். ஸோ ஸ்பின்னிங் அதுலேயே வந்து என்ன சொல்கிறோம், ஆயத்த ஆடைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நூல் கிண்ணம்னே சொல்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். யான் பவுல் ஆஃப் இண்டியான்ட்டு, ஃபேப்ரிக்ஸு, நிட்டிங்கு, பல வகைகள் இருக்குது. அப்போ இது எல்லாமே பொதுவாக வந்து கொங்கு பெல்ட்டு தான். பொதுவாக கோயம்புத்தூர் அது மாதிரி சொல்கிறோம் இல்லையா, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், ஈரோடு இப்படி சொல்கிறோம். டெக்ஸ்டைல் வேலைன்னு சொல்கிறோம். கரூரை நெசவு தலைநகரம்னு சொல்கிறோம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு கோயம்புத்தூரை சொல்கிறோம். ஆயத்தாடை நகரம்னு திருப்பூரை சொல்கிறோம். இப்படி சிறப்பு நிட்டிங் சிட்டின்னு சொல்கிறோம் திருப்பூரை. இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட அந்த கொங்கு மாவட்டம். இந்த டேட்டாஸ்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் படித்ததே போதுமானதாக தான் இருக்கும். அதில் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடுனா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வகையில் எம்எஸ்எம்இ செக்டாரில் தமிழ்நாடு தான் லீடிங்கில் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த டெக்ஸ்டைல் தான் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரினாலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைல் தான். சில்க்கு அது காஞ்சிபுரம் நமக்கு தெரியும். சேலம், வெண்பட்டு, ஒவ்வொரு ரீஜனுக்குமான அந்த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் அடையாளம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிறோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அதிகமாக இருக்குது. ஸோ லைம்ஸ்டோன் நிறைய கிடைக்கிறதால சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அங்கங்கே இருக்குது. முக்கியமான பிளான்ட்டுகள், அதனுடைய லொக்கேஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ஸை நம்ம பார்க்கணும். இப்போ விருதுநகர்னா ராம்கோ சிமெண்ட் அது சொல்கிறோம், ஆர்ஆர் நகர்னு சொல்கிறோம். இப்போது பழைய துலுக்கப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லை தாளையூத்து சங்கர் சிமெண்ட் இருக்குது. கோயம்புத்தூர் மதுக்கரை, ஸோ டால்மியா சிமெண்ட்டு, அந்த கரூர் செட்டிநாடு சிமெண்ட், புலியூர், இப்படின்ட்டு ஒவ்வொரு ஊருக்கும் லொக்கேஷன் அடிப்படையில் இந்த கம்பெனிகள் இருக்கும், பேர் இருக்கும், அது என்ன டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் தெளிவுபடுத்திக்கங்க. அப்புறம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் ஹப்புன்னே நம்ம சொல்கிறோம். முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் என்னெல்லாம் இருக்குது, இப்போ இருங்காட்டுக்கோட்டை ஹூண்டாய் கார் தொழிற்சாலை இருக்குது, ஃபோர்ட் மஹேந்திரா இருக்குது. இப்படி ஒவ்வொரு நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்துக்க வேண்டிய டிவிஎஸ், அசோக் லேலண்ட் எல்லாமே இருக்குது. லொக்கேஷன்ஸ் பார்த்துக்க வேண்டியதான். ஸோ ஆட்டோமொபைல் ஹப்புன்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் சுகர் கேன் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் 42-43 சர்க்கரை ஆலைகள்னு படிக்கிறோம். அப்போ முக்கியமான தரணி சுகர்ஸ் எங்கே இருக்குது, இப்படி பார்க்குறோம் இல்லையா, சக்தி சுகர்ஸ் எங்கே இருக்குது, இந்த ஆலைகள் லொக்கேஷன்ஸ் மாவட்டங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதர் இண்டஸ்ட்ரீஸ் சச்சஸ் தமிழ்நாட்டுக்கே உரித்தான லெதர் இண்டஸ்ட்ரீஸ். இது லெதர் ப்ராடக்ட்டில் நம்ம லீடிங்கில் இருக்கிறோன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஈரோடு, அப்புறம் வேலூர், அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டங்கள் அந்த லெதர் ப்ராடக்ட்ஸுக்கு சிறப்பு. கிராக்கர்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், இதெல்லாம் முக்கியமான இண்டஸ்ட்ரீஸில் நம்ம ஜியாகிரபி வைஸ் பார்க்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட்னா நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமாக என்ன பார்க்கணும், முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகளை தான் பார்க்கணும். தேசிய நெடுஞ்சாலைகள் அதனுடைய என்னென்ன,
காஷ்மீர் டு கன்னியாகுமரி இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை என்ன, NH7 என்ன, NH45 என்ன, முக்கியமான நெடுஞ்சாலைகள் என்ன, 44 என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துக்க வேண்டியதான். அப்புறம் ஸ்டேட் ஹைவேஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ரோட்ஸ்னு இருக்கு. ஸோ பஞ்சாயத்து அண்ட் பிளாக் ரோட்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொன்றும் எத்தனை கிலோமீட்டர் லெங்க் இருக்கு, தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டர் லெங்க்த்துக்கான சாலைகள் இருக்கு, நேஷனல் ஹைவேஸ் எத்தனை லேக் கிலோமீட்டர் இருக்கு, ஸ்டேட் ஹைவேஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பொது போக்குவரத்து சேவைகள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் என்னெல்லாம் இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பார்க்குறோம், SCTC, பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் S2L இருந்துச்சு, எந்தெந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எத்தனை டிவிஷன்ஸாக இருக்கு, எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க, என்ன பேரில் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும் அந்த டீட்டெயில்ஸை. ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சதர்ன் ரயில்வே தான், தென்னக ரயில்வே. அவருடைய டிவிஷன்ஸ் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்கு, சேலம் டிவிஷன் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கணும். MRTS, ஸோ ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, MRTS, இதை பார்க்கணும் என்னென்ன இருக்கு. இம்பார்ட்டன்ட் ரயில்வே ஸ்டேஷன், தமிழ்நாட்டுடைய முக்கியமான பழமையான ரயில்வே நிலையம் இது, முதல் ரயில் எங்கே ஓடிச்சு, ஸோ முக்கியமான ரயில் ஜங்ஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கு, டிவிஷன்ஸ் எங்கே இருக்கு, லெங்க்தியான பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்கு, இந்த மாதிரி டேட்டா பார்க்குறோம் இல்லையா. தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியதான். மெட்ரோ ரயில் இருக்கு சென்னை, அது மாதிரி வந்தே பாரத் ரயில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. முக்கியமான தமிழகத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ரயில்கள் என்ன, இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் சொல்கிறோம், அது மாதிரி இது எங்கே கனெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்ஸ் கனெக்டிங் தமிழ்நாடு, இப்போ தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்னா டெல்லி டு சென்னை. அப்போ இது மாதிரி நிறைய ட்ரெயின்கள், விவேகா எக்ஸ்பிரஸ் இருக்குது. இது மாதிரி ட்ரெயின்கள் எங்கெங்கெல்லாம் முக்கியமான ட்ரெயின்ஸ் என்ன. அப்புறம் ஏர் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விமான தளங்கள் என்ன, இதெல்லாம் இன்டர்நேஷ்னல், இதெல்லாம் ஸோ நேஷனல், ஸோ லோக்கல் ஏர்போர்ட்ஸ் என்ன, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத பார்த்துக்க வேண்டியதான். அப்புறம் சி டிரான்ஸ்போர்ட், அதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான பெரிய துறைமுகங்கள் என்ன, எண்ணூர் துறைமுகம், அப்புறம் மெட்ராஸ் போர்ட்டு, தூத்துக்குடி, 3 மேஜர் போர்ட்ஸ். மைனர் போர்ட்ஸ் ஃபுல்லாக தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வருது. நாகப்பட்டினம் இதெல்லாம் எங்கே வருது, அந்த மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் வருது. அப்புறம் கப்பல்கள் இயக்கக்கூடிய பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் இருக்குது, தமிழ்நாடு அரசுடைய அந்த நிறுவனம். அப்போ சி டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ட் ட்ரஸ்ட்டுகள் தான், என்னென்ன மாவட்டம், என்னென்ன போர்ட் ட்ரஸ்ட், எதெல்லாம் மேஜர் போர்ட்டு, எதெல்லாம் மைனர் போர்ட்டு, அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதில் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, என்ன இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இங்கே தேவையான ஒன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன். அடுத்தா பாருங்க, இது என்விரான்மெண்ட். இது நீங்கள் அந்த பாலிசி நோட்டு நிறைய கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய தேடணும், என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அது மாதிரி ஸோ நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ் தான் பொல்யூஷன் என்விரான்மெண்டல் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு ஜென்ரலாக பார்க்கும்போது நிறைய கவர்மெண்ட்டை குறை சொல்லி கேள்விகள் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் டெப்ளீஷன் அப்படின்றது ஒரு வகையில் நமக்கு ஒரு இஷ்யூ தான். இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் நிறைய இடங்கள்ல இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எண்ணூர் மணலி அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார் நிறைய பொல்யூஷனுக்குள்ளா இருக்கு. நெய்வேலி உங்களுக்கு தெரியும். திருப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த டையிங் இண்டஸ்ட்ரீஸ், சாயப்பட்டறை கழிவுகள் பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை தவிர பயோமெடிக்கல் வேஸ்ட், குறிப்பாக அந்த கோவிட் வந்த பின்னாலும் நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. பயோமெடிக்கல் வேஸ்டேஜ், அப்புறம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லாம் நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. பயோமெடிக்கல் வேஸ்ட் வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டமாகட்டும், தென்காசி மாவட்டத்தெல்லாம் கொண்டு வந்து கேரளாக்காரங்க வந்து கொட்டிட்டு போறாங்க அப்படின்ற இஷ்யூஸ்லாம் இருக்கத்தான் செய்யுது. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. அதை தவிர மணல் கொள்ளை, சாண்ட் மைனிங் இருக்கு. ஹைட்ரோ கார்பன் எடுத்தாங்க, அது திட்டம் வரப்போகுதுன்னு அது இஷ்யூ இருந்துச்சு. புதுக்கோட்டை, ஸோ புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சை மாவட்டங்கள் அதுக்கு எதிரான போராட்டங்கள்லாம் ஸோ ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்துச்சு. அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை ட்ரில்லிங் அந்த இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. மேற்கு தொடர்ச்சி மலையில் நிலச்சரிவு காரணம் கட்டுமானங்கள், ஆமாம் ஊட்டி உள்ளிட்ட பகுதியில் கட்டுமானங்கள் பெரிய பிரச்சனை. அப்புறம் தேனி, பொட்டிபுரம், தேவாரம் அந்த பகுதியில் உள்ள இஷ்யூலாம் நமக்கு தெரிஞ்சது தான். இது ஒரு 10-15 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இஷ்யூஸை கேட்க மாட்டாங்க, ஆனால் பொல்யூஷனை கேட்பாங்க. என்ன பொல்யூஷன்? ஏர் பொல்யூஷன். அப்போ நேஷனல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்ன சொல்லுது, தமிழ்நாட்டில் ஏர் பொல்யூஷன் என்ன வகையில் இருக்கு, வெஹிக்கிள் பொல்யூஷன், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் ரேங்கிங் என்ன, என்னென்ன நகரங்கள் என்ன ரேங்கிங்கில் இருக்கு, அது மாதிரி நேஷனல் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட், செம்ஸ், அதுக்கப்புறம் அர்பன் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் நம்ம என்ன மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அடுத்தா பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னால ஆறுகள் வந்து பொதுவாக பொல்யூஷன் ஆகிறது தான். அமராவதி, நொய்யல் ஆறுகள்லாம் பெரிய அளவில் பொல்யூஷனுக்கு உள்ளா இருக்கு நம்ம பார்க்குறோம். அதுமாதிரி பாலாற்றுப்படுகை, அதனுடைய கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. காரணம் லெதர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிறோம். பாலாறு, திருப்பூர் சாயப்பட்டறைகளின் காரணமாக அது பொல்யூஷனுக்கு உள்ளாயிட்டு இருக்கு. அமராவதி, நொய்யல் பகுதிகள். அப்புறம் கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் இதன் காரணமாக உண்டாகுது. சாயில் பொல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன் தான் முக்கிய காரணம்.
அப்போ வேதி உரங்களை பயன்படுத்தி சாயில் பொல்யூஷன், இது ஜென்ரல் கான்டெக்ட் இருக்கு. அது தவிர தெர்மல் பொல்யூஷன் அப்படின்னாலே நமக்கு எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி தான் தெர்மல் பொல்யூஷன். தெர்மல் இண்டஸ்ட்ரீஸ், நிலக்கரியை எரித்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய தெர்மல் பொல்யூஷன், அதுல என்னெல்லாம் ரிலீஸ் ஆகுது என்னன்றதை பார்க்கணும். ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் நம்மகிட்ட வெளிப்படலை அப்படின்னாலும் அதற்கு எதிரான போராட்டங்கள் கூடங்குளத்தெல்லாம் நடந்துச்சு. கல்பாக்கம் மற்றும் கூடங்குளம் அணுமின் நிலையங்கள் நம்மகிட்ட இருக்கு. நாய்ஸ் பொல்யூஷன் அர்பன்ல பெரிய இஷ்யூவாக இருக்கக்கூடியது. அப்போ இதுல தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்களுடைய வெப்சைட் பார்க்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி நோட்ல என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருவாங்க. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ஸ் என்ன கேசஸ் ஃபைல் ஆயிருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அரசு நடவடிக்கை என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்விரான்மெண்ட் ரிலேட்டடா கவர்மெண்ட் மெஷர்ஸ் என்ன இருக்கு, சட்டங்கள் என்ன இருக்கு அப்படின்றதையும் இதுல நம்ம பார்க்கணும். என்விரான்மெண்ட் அடுத்தா பாருங்க. நேச்சுரல் ரிசோர்சஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் பவர். இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பெரிய சிறப்பு. இது முக்கியமான ஏரியா தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜி அண்ட் நான் ரெனியூபிளில் நமக்கு சோலார் பெரிய அளவில் இப்போ முக்கியத்துவம் பெறுது. நிறைய சோலார் பிளான்ட்டுகள் போட்டிருக்கோம். ராமநாதபுரம், கமுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி நம்ம தேசிய அளவில் பெரிய லீடிங்கில் இருக்கும். பார்க்குறோம் இல்லையா, முப்பந்தல், அதுமாரி கீத்தனூர் உள்ளிட்ட இடங்கள்ல நிறைய விண்ட் எனர்ஜிக்கான இனிஷியேட்டிவ்ஸ் போட்டிருக்கோம். டைடல் எனர்ஜி இதுவும் பண்ணிட்டு இருக்கோம். பயோஃபியூலுக்கு ஒவ்வொரு மாவட்டங்களையும் மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ரெனியூபிள் எனர்ஜி. நான் ரெனியூபிள் எனர்ஜி புதுப்பிக்க தகாதவைன்னு பார்க்குறப்போ தெர்மல் எனர்ஜி நமக்கு பார்த்தீங்கன்னா கடலூர், தட் இஸ் நெய்வேலி, எண்ணூர், அதுக்கப்புறம் தூத்துக்குடி, மேட்டூர் போன்ற இடங்களை பார்க்குறோம். ஹைட்ரோ எலக்ட்ரிக் நீர்மின் திட்டங்கள்லாம் பார்க்குறோம். ஆட்டோமிக் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கல்பாக்கம் மற்றும் கூடங்குளம் பற்றிய தகவல்கள் என்னென்ன, இப்போ ப்ளூட்டோனியம் டெக்னாலஜி இங்கே என்ன பண்ணுறாங்க, யுரேனியம் டெக்னாலஜி, எவ்வளவு கெப்பாசிட்டி திறன் கொண்டது, இந்த தகவல்கள்லாம் தெளிவாக பார்த்துக்க வேண்டியதான். முக்கியமான திட்டங்கள் இப்போ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் நீர்மின் திட்டங்கள்லாம் நிறைய திட்டங்கள் இருக்கு. எந்தெந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்க, பவானி சார் எப்போ, வைகை எப்போ, மேட்டூர் எப்போ, அதனுடைய கெப்பாசிட்டி என்ன, அந்த நீர்மின் திட்டங்கள்லாம் இந்தந்த வருஷங்கள் என்னன்னு பார்த்துக்கங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடு எவ்வளவு, இப்போ பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜியில் தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சோலார் பவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விண்ட் எனர்ஜிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டே என்ன முயற்சிகள் எடுத்திருக்காங்க, இது மாதிரி பார்க்கணும். நேச்சுரல் ரிசோர்ஸ் டைப்ஸ் அடுத்தா பார்த்தீங்கன்னா இது பேசிக்கான பயோடைவர்சிட்டி டாபிக் தான். பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அதனுடைய டெஃபினேஷன் டைப்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதிலே ஜெனட்டிக்ஸ், ஸ்பீசிஸ் அண்ட் எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி. அப்போ அதனுடைய வேல்யூஸ், த்ரெட் என்ன, பயோடைவர்சிட்டிக்கான த்ரெட் என்ன, ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன் எப்படி ஆகுது, இன்வாசிவ் ஸ்பீசிஸ் என்ன, ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டிஸ் காரணமாக என்னென்ன பயோடைவர்சிட்டி அழிவுகள் நடக்குது. பாருங்க, கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் ஃபயர் காரணங்கள் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன, இதை கொஞ்சம் தமிழ்நாடு கான்டெக்ட்ல பார்த்துக்க வேண்டியதான். அப்புறம் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்கான முயற்சிகள், அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்சைட்டிவ் மற்றும் எக்ஸைட்டிவ் முயற்சிகள் தமிழ்நாட்டிலே இருக்கு பார்த்தீங்களா. அப்போ அண்ணா அந்த வண்டலூர் ஜூலாம் சொல்கிறோம். அப்புறம் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இதுதான் இது. அப்புறம் இதுதான் இங்கே நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் பார்க்க வேண்டியது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்டு அவங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பயோடைவர்சிட்டி ஆக்ஷன் பிளான் ஒன்று இருக்குது. இதுக்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி போர்டு வாரியம் ஒன்று வச்சிருக்காங்க, தமிழ்நாடு வைல்ட் லைஃப் போர்டு ஒன்று வச்சிருக்காங்க, வனவிலங்கு வாரியம் ஒன்று வச்சிருக்காங்க, தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதெல்லாம் பேசிக் பயோடைவர்சிட்டி டாபிக், இது இதுக்குன்னே முக்கியமானது. அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ், நீல்கிரிஸ், அகஸ்திய மலை உள்ளிட்ட இந்த பயோடைவர்சிட்டி வளங்கள் உள்ள பகுதிகளை பார்த்துக்க வேண்டியதான். அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கனாலும் இந்த ஏரியா வைஸும் இதை நம்ம பார்த்துக்க வேண்டியதான். அடுத்ததா பாருங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நிலைத்த மேம்பாட்டு இலக்குகள். இப்போ இந்த பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. SDG வச்சிருக்கோம், 2030 எல்லாமே அச்சீவ் பண்ணணும்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அப்போ நிலைத்த மேம்பாட்டு இலக்குகள் என்ன, அதற்கான டார்கெட்டுகள் என்ன பாருங்க. ஐநாவுடைய SDGs ரிலீஸ் ஆச்சு. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் SDG ரிப்போர்ட் 2023-24 இதாயிருக்கு. இதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு அரசும் சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ கிரீன் எனர்ஜியை கொண்டு வரதுக்கான இனிஷியேட்டிவ்ஸே இதை பண்ணிட்டு இருக்கோம். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் மெஷர்ஸ் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்புறம் பேசிக்கா பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ்ல அக்ரிமெண்ட் என்ன, அதோட எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள் என்ன, தீர்மானங்கள் என்ன, இதுல இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன, இந்தியா அதை எட்டுவதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கு. அப்புறம் COP28 கடந்த ஆண்டு நடந்துச்சு, COP28. அப்போ அதோடைய முக்கிய வெளிப்பாடுகள் என்ன, இதை தெளிவாக பார்த்துக்க வேண்டியது. டீகோட் பண்றப்போ குளோபல் ஸ்டாக் டேக் டெஸ்ட் அப்படின்றத முக்கிய அவுட்கமாக முடிவு பண்ணியிருக்காங்க. கிளைமேட் ஃபினான்ஸுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க. குளோபல் கோல் ஆன் அடாப்டேஷன். அப்புறம் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்கும்
இது எல்லாமே கீ அவுட்கம்ஸ் ஆஃப் COP28. இதை தரோவா பார்த்துக்கணும். சரியா? அடுத்ததா இந்தியா தலைமை வகித்து மேற்கொள்ளக்கூடிய சில முயற்சிகளையும் நம்ம சில அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம் COP28ல. என்னெல்லாம் பார்க்குறப்போ குளோபல் ரிவர் சிட்டிஸ் அலையன்ஸ்னு ஒன்று பண்றாங்க இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி கிரீன் கிரெடிட் இனிஷியேட்டிவ்னு ஒன்று இந்திய அரசே தலைமை வகித்து இந்த COP28ல எடுக்கப்பட்ட அந்த அவுட்கம்ஸ் எல்லாம் செயல்படுத்துறதுக்குன்னு சில இனிஷியேட்டிவ்ஸை இந்தியாவே பண்ணுது. இதைத்தான் நீங்க பார்க்கணும். இதை தரவா பார்த்தீங்கன்னா இது போதுமானதா இருக்கும். அடுத்தா பாருங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மை. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிச்சு பார்க்குறோம். ஒன்று தமிழ்நாட்டில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஜென்ரலாக என்ன, ஓவர்வியூ ஆஃப் டிசாஸ்டர்ஸ். ஸோ அப்போ டிசாஸ்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற ஓவர்வியூ பார்க்கணும். அப்போ அதனுடைய டெஃபினேஷன்ஸ் என்ன, வரையறைகள் என்ன, வகைகள் என்ன. வகைகள்லேயே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இருக்கு, மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் இருக்கு. சரியா? இயற்கை பேரிடர்கள் இருக்கு, மனிதனால் உண்டான பேரிடர்கள் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் என்ன இருக்கு, நிலச்சரிவுகள் இருக்கு, அடிக்கடி பார்க்குறோம் இப்போ கூட. அப்புறம் நகர்ப்புற வெள்ளம், அர்பன் ஃப்ளட் இருக்கு, சைக்ளோனால் ஏற்படக்கூடிய ஃப்ளட்டு பாதிப்புகள் இருக்கு, சுனாமி வந்துட்டு போச்சு. அது மாதிரி காட்டுத்தீ பெரிய பிரச்சனையா இருக்கு. கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதிக வெப்ப அலை அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா ஆச்சு. இதெல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்சாலையும் வருது. இதெல்லாம் நேச்சுரல் கெலாமிட்டிஸ். அப்பப்போ நம்ம என்ன பண்றோம், எர்த்குவாக்கையும் ரியலைஸ் பண்றோம். அப்போ ஒவ்வொன்றையும் பார்த்துக்க வேண்டியதான். தமிழ்நாட்டில் லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியாஸ் என்னெல்லாம் இருக்கு, அர்பன் ஃப்ளட் எங்கெல்லாம் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுது, முக்கிய புயல்கள் தானே புயல், கஜா புயல் இருந்து ஆரம்பிச்சு இந்த வருஷங்கள் என்னென்ன புயல்கள் வந்துச்சு, சுனாமி அதோட ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ், ஃபாரஸ்ட் ஃபயர் அதற்கான மெஷர்ஸ் என்ன, வெப்ப அலை அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்றத பார்த்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் மனிதனால் உண்டாகக்கூடிய பேரிடர்கள், அந்த நெருக்கடி, கூட்ட நெருக்கடியால் உயிரிழப்புகளும் தமிழ்நாட்டில் அப்பப்போ பார்க்கத்தான் செய்யறோம். ஃபயர் ஆக்சிடென்ட் பார்க்குறோம், இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, எண்ணூர் உள்ளிட்ட இடங்கள்ல பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட்ல பார்க்க வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், புவி வெப்பமயமாதல் மற்றும் பருவ மாறுதல். இந்த பிரச்சனை இதை தமிழ்நாடு எதிர்கொள்றோம், எப்படி எதிர்கொள்றோம் அப்படின்றத இங்க முக்கியமான விஷயம். ஆனா குறிப்பா தமிழ்நாடு இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு தான் கொடுக்குறாங்க. இதனால வரக்கூடியது புவி வெப்பமயமாதல் மற்றும் பருவ மாறுதல் காரணமாக தமிழ்நாட்டில் அடிக்கடி ஃப்ளட் வருது. வறட்சியும் வருது. அது மாதிரி கடல் மட்ட உயர்வு சில பகுதிகளில் அடிக்கடி நடக்குது. அது மாதிரி நகர வெப்பத்தீவுகள், அர்பன் ஹீட் ஐலண்ட்ஸ் உருவாகுது. அதுக்கப்புறம் நம்முடைய பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, மான்சூன் பேட்டர்ன்ல பெரிய அளவு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. கால மாதங்கள் பருவத்தில் பெய்ய மாட்டேங்க, அட் எ டைம் மொத்தமாக சேர்த்து வச்சு பெய்து போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. கிளைமேட் சேஞ்ச் கவர்னன்ஸுக்கு நம்ம என்ன முயற்சிகள் எடுத்திருக்கோம், மிட்டிகேஷன்ஸ் அண்ட் அடாப்டேஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்சுன்னு ஒன்று நம்ம வச்சிருக்கோம். அது மாதிரி கிரீன் தமிழ்நாடு மிஷன், தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் பாலிசி நோட்ல எடுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டுடைய வெப்சைட்லேயே இவ்வளோ தகவல்கள் இருக்கத்தான் செய்யுது. வெப்சைட்டும் மட்டும் இல்லாமல் இதில் இருக்குது, பாலிசி நோட்லேயே இருக்குது. தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன், தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன், தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. NAFCC அவங்களுடைய முயற்சிகள் என்ன, அப்புறம் கிரீன் கிளைமேட் ஃபண்டு அப்படின்னா என்ன, கிளைமேட் ஸ்டுடியோனா என்ன, அவங்க என்ன பண்றாங்க, இமேட் ஸ்கீம்னா என்ன, அப்புறம் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் பிளான்னா என்ன உள்ளிட்ட முயற்சிகளை என்ன பண்றாங்க, தமிழ்நாடு அரசு என்ன எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்க வேண்டிய விஷயம். இது பாலிசி நோட் அடிப்படையிலானது தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த போர்ஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்ன இருக்கு, அதனுடைய காம்போசிஷன் என்ன, அந்த அமைப்பு எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஒவ்வொரு அமைப்புகளையும் பார்த்துக்க வேண்டியது. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அவருடைய காம்போசிஷன், அவங்களுடைய தலைமை பொறுப்பு யார் வைக்கிறாங்க, என்னென்ன பணிகளை மேற்கொள்றாங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் தமிழ்நாடு டிசாஸ்டர் ரிஸ்க் அந்த ரிடக்ஷன் அத்தாரிட்டி என்ன சொல்றாங்க, டிசாஸ்டர் ரிடக்ஷன் ஃபண்ட் என்ன, இந்த மாதிரி இந்த செட்டப் ஃபுல்லாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே 2005 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்கு. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலங்களும் இந்த கட்டமைப்பை வச்சிருக்கோம். நம்மளும் அதை பண்ணிட்டு இருக்கோம். இது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசின்னு ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. PDF இருக்கு, ஒரு 70-75 பக்கம் இருக்கு. இதை நீங்க பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கீ ஃபேக்ட்ஸ் எடுத்துட்டீங்கனாலே போதுமானது தான். அடுத்த ரோல் ஆஃப் NGO அண்ட் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் மிட்டிகேஷன் தமிழ்நாடுனா இதை பார்த்துக்க வேண்டிய சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு, NGOஸு, அது மாதிரி வாலண்டியர்ஸு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக பார்க்கலாம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி அந்த இதுலேயும் சிறிதளவு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்போ இப்படி தான் நம்ம பார்க்குறோம். இதை தவிர கரண்ட் அஃபேர்ஸ் மீன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதிலே இன்க்ளூட் ஆயிடுச்சு. நிறைய டாபிக் நான் உள்ள சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். இதை தவிர ஒரு 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸையும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கத்தான் செய்யுது.
ஆனால் சில டாபிக்குகள்லாம் குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதை நான் ஏற்கனவே சொன்னேன். இதில் என்ன எது கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஜிகேல நீங்கள் பார்க்குறீங்க, அதில் 5 யூனிட்டுகளில் 15 கேள்விகள் இந்த ஜியோகிராஃபிலேருந்து கேட்க போகிறாங்க. ஸோ ஜியோகிராஃபி எப்போவுமே நமக்கு ஃபெமிலியரான ஏரியா தான். அதில் தமிழ்நாடு ஜியோகிராஃபி ரொம்ப பிடித்த பகுதி தான். ஸோ இதை கொஞ்சம் தரோவாக அப்ரோச் பண்ணுங்கள். எதுக்கு இந்த டீகோட்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த டாப்பிக்குகள்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்களா, இல்லைன்னா அதை என்ஷூர் பண்ணிக்கணும், கவர் பண்ணிக்கணும் அப்படின்ற வியூவில் தான் இதை கொடுக்குறோம். ஸோ கொஞ்சம் பாலிசி நோட்ஸ்லாம் பார்த்துக்கங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் அண்ட் என்வரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்டு, கொஞ்சம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட், இதை பார்த்தீங்கனாலே இதில் நிறைய டாப்பிக்குகள் அப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது. சிலபஸை டீகோட் பண்ணி கொடுத்தது பாலிசி நோட் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பாலிசி நோட்டில் உள்ள விஷயங்களை கண்டென்ட்டையும் ஸோ இன்டைரக்டாக உள்ள கொடுத்து தான் அந்த சிலபஸே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. நாட்கள் குறைவு தான், பட் ஆனால் உங்களுக்கு குறைவுன்னா எல்லாருக்கும் குறைவு தானே. 40 நாட்கள் தான் இருக்குன்னா 40 நாட்கள் போதுமானது தான். உண்மையை சொல்லப்போனால் 1 வீக்கில் ஒரு யூனிட்டை நீங்கள் கவர் பண்ணிடலாம் உண்மையை சொல்லப்போனால். அப்புறம் கூடுதலாக ரெகுலராக ரிவிஷனும் பண்ணுங்கள். ரெகுலராகவே உங்கள் ஷெட்யூல் எப்படி அமைச்சிக்கங்க. ஸோ தமிழ், ரீசனிங், அப்புறம் ஜிகே அப்படின்னு அமைச்சிக்கணும். தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், ரீசனிங்கும் அதுக்கு ஒரு 2 மணி நேரம் ரெகுலராகவே ஒர்க் அவுட் பண்ணணும். ஜிகேக்கு ஒரு 4 மணி நேரம் பண்ணலாம். ஸோ 4 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணாலும் இது வந்து பெரிய அளவில் பெனிஃபிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது குறைவாகத்தான் இருக்கும். கொஷின் அப்படி தான் இருக்கிறது ஒன்று. அப்போ உங்களை காப்பாற்ற போகிறது லாங்குவேஜும் ப்ளஸ் ரீசனிங்கும். அப்போ அதில் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுங்க. அதில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தவறுகளும் நீங்கள் பின்னோக்கி போயிடுவீங்க. ஜிஎஸ் படிக்கணும். ஜிஎஸ் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக வந்து நம்ம வந்து ஜிஎஸ் படிக்க வேண்டாமா? ஜிஎஸ் முக்கியம். ஆனால் அதில் வந்து ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒவ்வொரு மார்க்குக்கும் நீங்கள் மிக சிரமப்படணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு மார்க்கையும் கொண்டு போக முடியும். ஆனால் அங்கே ஈஸியாகவே கொண்டு போயிடலாம் இல்லையா? அப்போ நம்ம சேஃப் ஜோனில் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்கோர் பண்ணி வச்சுக்கணும். ஜிஎஸ்ல முடிஞ்ச மட்டும் போராடணும். நம்ம செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடமையை செஞ்சால் ஜிஎஸ்ல ஆட்டோமேட்டிக்கான பலன் கிடைக்கும். ஸோ இந்த டீகோட் பண்ண ஒவ்வொரு சப்டாபிக்களையும் நம்ம கவர் பண்ணிட்டோமா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய பலனை தரும். ஓகேயா? தேங்க்யூ.